ஹாய் ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஹார்ட் பீட்டோட பார்ட் 4 தாண்டா பார்க்க போகிறோம். பார்ட் 3 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் நான் எப்படி முடிச்சிருந்துருப்பேன் அப்படின்னா, உங்களுக்கும் ஜங்குக்கும் கல்யாணமே ஆயிருந்திருக்கும். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டர்ன் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. ஜங்குக் கூட உங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ட்டு. அண்ட் நம்ம ஜெக்கியும் தான் அவன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே புரியாமல் அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனால உங்களை கல்யாணம் பண்ணிட்டுருப்பான். ஓகேடா, நம்ம இப்படியே இந்த ஸ்டோரி ஆரம்பிச்சிக்கலாமா? சரி வாங்க. ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிற மாதிரி உன்னால் இருக்க முடியாதா? ஆ, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நாடி உனக்கு யாதவ் யாதவ் வேணாம் யாதவ், யாதவ் என்ன விட்டுரு யாதவ். எச்சி மூக்கொலிக்கிட்டு இருக்க, வாடி. இல்லை யாதவ், என்னால் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு யாதவ், என்னை விட்டுரு. எவ்வளோதான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன் யாதவ். இன்னும் ஒரு ரவுண்டு கூட போகல, அதுக்குள்ளே வா இப்படி தள்ளுது. ஆ, அப்புறம் எப்படி நான் நினச்ச மாதிரிலாம் இருக்க முடியும்? நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும், புரியுதா? யாதவ் யாதவ் என்னை விட்டு, யாதவ் யாதவ் என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திக்கிட்டே அப்படியே எந்திரிக்கிறீங்க. பார்த்தா மார்னிங் ஆயிருந்திருக்கும். நீங்கள் கொரியா வந்திருந்திருப்பீங்க. நைட்டோட நைட்டாக ஜேகேயோட அப்பா ஜங்குக் அங்கே இருக்க முடியாமல் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு நிறையா தாட்ஸ் அப்படியே மண்டையில் ஓடுது. நீங்கள் படுத்துக்கிட்டே எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறீங்க. மூச்சு முட்டுது, உங்களுக்கு நல்லா ஸ்வெட் ஆகிருக்கு. நல்ல வேலை, இது ஒரு கெட்ட கனவாகவே இருந்திருக்கணும். நல்ல வேலை நீ யாதவ் கல்யாணம் பண்ணிக்கல. ஆனால் ஜங்குக் ஜங்குக் என்னை நல்லா பார்த்துக்குவானா? எப்படி நான் நம்புறது? இவன் யாதவ் ஒன்றும் குறைஞ்சி போகிடல. இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இவனை எப்படி கல்யாணம் பண்ணிட்டு எப்படி இருக்க முடியும்? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே அழுதுட்டு இருக்கீங்க. நேற்று உங்களுக்கு நடந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணை மூடி யோசிச்சுட்டு இருக்கீங்க. வயன், பார்த்து போயிட்டு வாமா, உன்னை மாமா நல்லா பார்த்துக்குவாரு. என்ன ஆனாலும் சரி மாமா கிட்ட சொல்லு. ஆ அம்மா, நான் இந்தியாவிலே இருக்கேம்மா, என்னால் கொரியாலாம் போக முடியாதுமா, எனக்கு அங்கே இருக்க லாங்குவேஜ் கூட தெரியாது. புரியுதுமா, ஆனால் நீ மாமா கூடயே இரு, அவர் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவார், புரியுதா? இல்லைம்மா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா, எனக்கு வேண்டாம்மா. இப்படி குழந்த மாதிரி அழுகாத ஒயன். உன்னோட கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உனக்கு தெரியும்ல? ஆ, நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி நடந்துருச்சு. நாங்கள் ஒரு அப்பா அம்மாவா தோற்று போயிட்டோம் வயன். உனக்கு நல்ல பையனாக பார்த்துருந்துருக்கணும். யாதவ் எப்படிப்பட்ட பையங்கிறத நாங்கள் முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே சொல்லியிருந்துருக்கணும் இந்த சம்மந்தத்துக்கு. ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ணலை. இது மட்டும்தான், இதுதான் காரணம் இப்படி ஆனதுக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு அழுகுறாங்க. வயனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க அம்மாவை நல்லா கட்டி பிடிச்சிட்டு, நீங்கள் எதுக்குமா அழுகுறீங்க? எல்லாம் என் விதிம்மா, கவலைப்படாதீங்க, நான் போகிறேம்மா, நீங்கள் அழுகாதீங்க ப்ளீஸ். அப்பா, கயல், எமிலி எல்லாம் சேஃபாக இருங்க, நான் போயிட்டு வரேன். வயன், டைம் ஆச்சு, போகலாமா? மாமா வரேன், பாய்மா. பாய் கயல், நல்ல புள்ளியாக இருக்கணும், காலேஜுக்கு சேஃபாக போயிட்டு வரணும்னு. அக்கா, நீ இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்க்கா. எமிலி, போயிட்டு வரேன்டி, எப்பயாவது கொரியாவுக்கு வர முடிஞ்சாவா? ஏய், நீ இல்லாமல் எப்படி? வயன், இல்லை, நான் போயிட்டு வரேன், பாய். அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. பார்த்து சேஃபாக போயிட்டு வாமா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, என் பிள்ளையோட வாழ்க்கையை நான் தான் அழிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல். அப்பா, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைப்பா, நான் போயிட்டு வரேன் மா, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசியாக அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஃப்ளைட் ஏறி அப்படியே கொரியாவுக்கு வந்திருப்பீங்க. நம்ம ஜங்குக் கொரியா வந்த உடனே அவன் எங்கே போனானே தெரில. நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா உங்கள் அத்தை தான் உங்கள் ரூமை காட்டியிருப்பாங்க. அதாவது ஜங்குக் முன்னாடி இருந்த ரூம் தான். உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் திஸ் இஸ் வெரி நியூ டு யூ. நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது.
ரொம்ப அப்பா அம்மாவை மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது. நீங்கள் பாத்ரூம்குள்ளே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு போயிடுறீங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு போக பார்த்தா, டேய் என்னடா, ஏன்டா என் வாழ்க்கை மட்டும் இப்படி நடக்குது? ஐயோ டேய் மச்சான், பேசிக்கிட்டே பாரு, சரகை உருட்டி விட்றப்பாரு. டேய் காஸ்ட்லியான சரகுடா. அங்கே போய் இந்த மாதிரி சரகெல்லாம் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு பொண்ணு கிடச்சிதே, சின்ன மாதிரிப்பா. நான் கண்ணு, நான் மூக்கு, நான் வாய். டேய் ரிச்சி, நான் சொல்கிறத கேட்குறியா இல்லையாடா? ஹாய் ஜங்கு. யாரு? அது நான் உங்கள் பெரிய ஃபேன். எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு தர முடியுமா? எப்படி படுத்துட்ருக்கேன்னு தெரில. ஜங்குக்கு அவன் கொரியா வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாகவே அவன் பப்பில் தான் அவனோட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பான். இப்போது அவன் அப்படியே தலைகீழாக படுத்துட்டு அந்த பப்போட ஃப்ளோரில் அவனோட தலை மட்டும் அப்படியே நின்றுட்டுருக்கு. அவன் சேரில் கால் அப்படியே மேலே போட்டு ஒரு மாதிரி பொசிஷனில் படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாமே ஒரு மாதிரி பிளர்ராக தான் தெரியுது. இதில் அந்த பொண்ணு வேறு வந்து ஆட்டோகிராஃப் கேட்டு நிற்குது. எக்ஸ்கியூஸ் மீ, எங்கே கொடுங்க, நான் போட்டு தரேன். சார், எனக்கு உங்கள் ஆட்டோகிராஃப் வேணாம், ஜங்குக் சாரோட ஆட்டோகிராஃப் தான் வேணும். ஏமா, அவனை விட அவனோட ஆட்டோகிராஃபை நான் நல்லா போட்டு தருவேன், கொடு. என்னதான் இருந்தாலும் இல்லை சார், வேண்டாம். நீங்கள் இருக்கிறதே ஒரு மாதிரி இருக்குது, நான் கிளம்புறேன். ஏய் நாடி, நான் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ பாட்டுக்கு வருவ. அவனோட சூழ்நிலையை பார்த்தியா? பாவம் என் மச்சான், வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டமே இல்லாமல் விட்டத்தை பார்த்துட்டு படுத்துட்டு கிடக்குறான். மச்சான், நீ படுத்து தூங்குடா. படுத்து தூங்கு பேபி. செல்லம், நீ கூட நான் போட்டு தரேன். ஐயோ சார், நான் வேணான்னு சொல்லிட்டேன்ல, என்னை விடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஓடிடுறா. டேய் என்னடா, உன்னை பார்த்தா பொண்ணுங்கள்லாம் உன்னை பார்த்தா ஓடி வரும். இப்போல்லாம் உன்னை பார்த்தா பொண்ணுங்க ஓடி போகிறாளுங்க. என்னடா ஆச்சு? ஒரு நைட்டில் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சாடா ஜங்குகா? டேய் நீ வேற ஏற்றி விடாதடா, கிறுக்கு பூ மாதிரி ஃபீல் ஆகுது. யாரா அவ எனக்கு பொண்டாட்டியாடா? ஆமாம் மச்சான், கல்யாணம் பண்ணிட்டியே, அப்புறம் என்ன பண்ண முடியும்? டேய் அவள் எனக்கு பொண்டாட்டி இல்லைடா, அவளை எப்படி விரட்டுறன்னு மட்டும் பாரு. அவளா கத்தணும், அவளா கதறணும். ஜங்குக்கு என்னை விட்டுரு, நான் போயிடுறேன். உன் பொண்டாட்டியாக நான் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. இங்கேருந்து நான் கிளம்பிடுறேன், டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டு நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அவள் கதறுவா பாரு. என் காலை பிடிச்சி கதறுவா. அந்த நாள் வரதான் போகுது, வரும், கண்டிப்பாக வரும்டா. டேய் மச்சான், நீ நடத்துடா, ஆனால் அவளை ரொம்பலாம் ஹர்ட் பண்ணிடாத மச்சான். டேய் ஏன்டா? ஏன் ஹர்ட் பண்ணக்கூடாது? இல்லை மச்சான், அந்த பொண்ணோட தங்கச்சி நம்மால் இவளுகிறத பார்த்து அது கொஞ்சம் மனசு சங்கட்டமாயிடுச்சுன்னா அப்புறம் என் லவ் புட்டுக்குண்டா. டே ரிச்சி, பிச்சம் அவனே இருக்குடா, உனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எந்திரிச்சு அப்படியே அவனோட சட்டையில் கை வச்சுட்டு என்னமோ அப்படியே யோசிக்கிற மாதிரி, டேய் வாமிட் கம்மிங்டா, வாமிட். டேய் அட கம்மனாட்டி, என் ட்ரெஸ்லலாம் எடுத்துறாதடா. டேய் தள்ளி போடா. இப்போ எதுக்குடா என்ன தள்ளி விட்ட? உனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுல, யாருக்குமே என்ன பிடிக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அவ தான். ஏய் உனக்கு இருக்குடி, உனக்கு இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. டே மச்சான் விட்றா, பார்த்துக்கலாம். என்ன நீ குட்டி போதையில் அப்படி தலைகால் புரியாமல் படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க, விடு. நீ கொஞ்சம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா நீ ஏன் சரியாயிருவ. நீ மட்டும் நல்லா அப்படியே தெளிவாக இருக்கியா? அத்தா நீயும் என்ன மாதிரி தான்டா சுற்றிட்டு கிடக்குற. மச்சான், ஃப்ரெண்டு எந்த நிலமையில இருந்தாலும் கம்பெனி கொடுக்குறவன் தான் உண்மையான ஃப்ரெண்டே. பேசுவ ஓசி குடிக்கிறதுக்காக வந்துட்டு நானா பேசுகிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருமே இல்லையா அதை கேட்குறதுக்கு. டேய் ஓசி குடின்னு சொல்லாத மாமே, என் மச்சாங்காசு. என் மச்சாங்காசு டியூட், இவ்வளோலாம் வர்த்து இல்லை டியூட். நீ ஃப்ரீயாக விடு, தட்டி விட பார்த்திக்கலாம். சார், மார்னிங் 10 ஆச்சு. மார்னிங் 10ஆ? சரி, அந்த சூரியனை போக சொல்லிட்டு இந்த நிலாவை வர சொல்லுங்கள், இன்னொரு பெக் எடுத்துகிட்டு வாங்க, போங்க. சார் ஜங்குக் சார், நீங்கள் தெளிவாகவே இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப பாரை ஓப்பன் பண்ணணும். இங்கேருந்து கிளம்புறீங்களா?
என்ன அண்ணே கிளம்ப சொல்லிட்டா? நான் யாருன்னு தெரியுமா? ஃப்யூச்சரில் ஒரு பெரிய மாடல் கம்பெனியோட பிரசிடெண்ட் ஆக போகிறவன். என்கிட்ட எப்படிலாம் பேசிகிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. நல்லா அடுக்கி பேசணும். ஸோ சார் போங்க சார், டைம் ஆச்சு. ரிச்சி சார், நீங்கள் அவர் மேனேஜர் தானே, அவர் கூடயே தானே இருக்கீங்க, கூட்டிகிட்டு போங்களேன். ஏய் யாரா நீ? கொசு கடிக்குது, கொசு பற்றி கூட இல்லையா இங்கே? டேய் போங்கடா, என் மச்சம் கேட்ட மாதிரி பெக்கு. அண்ணா 2 கொண்டு வாங்க, எனக்கு இன்னும் அடங்கலை. நல்லா குடிச்சிட்டு மறுபடியும் படுத்து தூங்குறேன். டேய் மச்சான், உனக்கு என்னடா கஷ்டம்? பங்கே நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கல, நல்லா பார்க்க முடியலடா. ஐயோ டேய் ரிச்சி நண்பன்டா, லவ் யூ டார்லிங். மச்சான் முத்தெல்லாம் கொடுக்காதடா, ஒரு மாதிரி ரீடா. ஐயோ வெக்கப்பட வைக்கிறானே. சார் என்ன நடக்குது இங்கே? எங்கள் மேனேஜர் வந்தாருன்னா இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தான் கெட்ட பேர். தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க. இவனுங்க நம்மளை சும்மா விட மாட்டானுங்க போலடா. ஏதாவது ஒன்று அறுத்துக்கிட்டே கிடக்குறானுங்க. எங்கள் அம்மாவை விட 6 அடிக்கிறான் இவன். எனக்கு பிடிக்கவே இல்லைடா இவன் மூஞ்சி பார்க்க. ஆமாம் மச்சான், பார்க்குறக்கு எப்படி இருக்கான் பாரு, நாய் வண்டியில் போகிறவன் மாதிரி. விடு, நீ தான் நம்ம மாடல் கம்பெனியோட ஒரே டைரக்டரு, சிஇஓ ஆக போகிறல்ல, ஹை பெய்டு மாடல் வேறு. விட்றா இவனை. இல்லை இந்த பப்பையே விலைக்கு வாங்குகிறோம் மச்சான். அப்புறம் இந்த ஐநா சபை அதையும் வாங்கிடலான்டா. மச்சான் டே, இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிடலான்டா. அப்புறம் என்னடா பண்ணுறது? அப்புறம் ஒரு ஃப்ளைட்டர் ஜெட் ஹெலிகாப்டரில் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓட்ட தெரியாமல் ஓட்டிகிட்டு போவோம் அண்ணா. ஐயோ டேய், நான் கீழே போட்டேன்னா என்ன பண்ணுறது? மச்சான் பறக்கலாம்டா, பறக்கிற பலூன்லாம் இருக்குமே, அதை வச்சு பறக்கலாம். ஆமாம் பறக்கிறோம், தெரிய விடுறோம் மச்சான். அடடா வர்றா என் மச்சானுங்க எனக்கு சிங்க்கு. இப்போதான் மச்சான் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம். சார் கிளம்புங்க சார் ப்ளீஸ். ஒரு நாள் நான் பாரு, இந்த பப்பை நிஜமாலுமே விலைக்கு வாங்க தான் போகிறேன். போங்கடா டேய், நீங்களும் உங்கள் மட்டமான சரகம். டே ரிச்சி எந்திரா போகலாம். மச்சான் சேர்றா, வாடா போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கும் ரிச்சியும் அப்படியே தோல் மேலே தோல் போட்டுட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே வெளியே போகிறாங்க. ஜங்குக்கோட காரில் ரிச்சி ஏறுறான். அவன் தான் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கான். டேய் நீலாம் ட்ரைவ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு போஸ்ட் கம்பத்தில் போய் முட்டிடுவ. நீ இந்த சைடு வா. மச்சான் நான் தெளிவாக தான்டா இருக்கேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 கையில் அவனோட கண்ணெல்லாம் அப்படியே விரித்து காட்டுறான். டேய் அழுகு குஞ்சான் தள்ளுறா. மச்சான் இருறா. சரி நான் போகிறேன். நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஆமாம் மச்சான், நம்ம இப்போ எங்கே போகிறோம்? டேய் எனக்கு வீட்டுக்கு போகிறதுலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம கம்பெனிக்கே போயிடலாம். டேய் அங்கே உங்கள் அப்பா இருப்பான்டா. ஆமாம் இருப்பான், அதுக்கு என்ன இப்போ? விட பார்த்துக்கலாம். அவனும் தான்டா. இதுங்க 2ங்களும் சேர்ந்து இல்லை குடும்பமாக சேர்ந்து என் வாழ்க்கையை நாசமாக்கிருச்சுங்க. மறையவே மாட்டேன். எதையும் மறைய மாட்டேன். டேய் இப்படி குடிச்சிட்டு வந்தா அவன் எப்படி உனக்கு பிரசிடென்ட் பொசிஷன் கொடுப்பான்? ஐயோ அப்போ ஃப்ளைட்டர் ஜெட்டெல்லாம் போச்சா? ஆமாம்ல. ஐயோ டே இப்போ என்னடா பண்ணுறது? இப்போ ஆமாம் நொட்டு. சரி இப்போ என்ன பண்ணுறது? ஏதாவது ஒரு கடைக்குள்ளார வண்டி விடு, சீக்கிரமாக போய் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மூஞ்சி கழுவிட்டு போய் அப்படியே பழம் மாதிரி நிற்போம். இதுக்கு தான் என் மேனேஜரா நீ இருக்கணுங்கிறது. இரு மச்சான் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கார் எடுக்கிறான். இந்த சைடு வயனை அவங்க அத்தை தான் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிச்சனில் அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வயன் அந்த கேரட் எட. அத்தை இந்தாங்க. பரவாயில்ல, சொல்கிறதெல்லாம் நல்லா தான் செய்கிற. அத்தை, உன்னை நான் சின்ன வயசில் பார்த்தது. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகும்போது உங்கள் அம்மா உன்னை இடுப்பில் தூக்கி வச்சுருந்தாங்க. அப்போ நீ என்னை பார்த்து சிரிச்ச. அது இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அப்படியா அத்தை? நீ அப்பத்தில் இருந்தே ஒரு நல்ல பொண்ணாக தான் இருந்திருக்க வயன், உன்னை பார்த்தாலே தெரியுது. ஆனால் சங்குக்கு இப்பெல்லாம் இருந்தால் பிடிக்காது. அப்போ உங்களோட மூஞ்சியும் ஒரு மாதிரி மாறுது. இல்லை அத்தை, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சங்குக்கு அவர் எப்படின்னு சொன்னீங்கண்ணா? இல்லை வயன்,
சில டைம் ஜங்குக்கு எப்படின்னா அவனா ஃபிக்ஸ் பண்ணிக்குவான், இவங்க தான் நம்மளுக்கு பிடிச்சவங்க, இவங்கெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காதவங்க அப்படின்ட்டு. அவன் அதுலேருந்து மாறுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாள் எடுத்துக்குவான். அவனுக்கு யார் நல்லவங்க கெட்டவன்லாம் தெரியாது. ஒருத்தவங்க கூட பழகிட்டு பிடிக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்கள ஹேட் பண்ணிட்டே இருப்பான். அப்போது அவர் என்கிட்ட சிரித்து பேச மாட்டார்னு சொல்ல வரீங்களா? அது எனக்கு தெரியல, போகிற போக்கில் எப்படி போகுதுங்கிறத பார்த்து தான் தெரியும். ஆனால் ஜங்குக்கு உன்னை ஹர்ட் பண்ண மாட்டான்னு நம்புகிறேன். அண்ட் அவன் ஏதாவது பண்ணால் அவனோட அம்மாவா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன். அவன் லிமிட்டை தாண்டி உன்னை ஹர்ட் பண்ணானா அப்புறம் அவன் இல்லாத போது நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம், சரியா? சரி அத்தை. அப்புறம் ஜங்குக்கும் மாமாவுக்கும் சுத்தமாக ஆகாது. அவங்க 2 பேரும் மேக்னெட்டோட 2 ஆப்போசிட் போல்ஸ் மாதிரி. அவங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறது எப்பயுமே நானாக தான் இருப்பேன். இப்போ நீயும் எனக்கு கம்பெனிக்கு வந்துட்ட. ஐயோ அத்தை, ஏன் அப்படி? அது ஒன்றும் இல்லை, அவருக்கு அவரோட பையன் எல்லாத்துலேயுமே டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் நம்ம ஜங்குக் இப்போ இருக்க ஜென்சி பிள்ளைங்களாம் அப்படி இருப்பாங்க, ஒரு மாதிரி கித்தா அப்படி ஸ்வாகாக சுற்றணும்னு நினைப்பான். அதனால தான் அவங்க அப்பாவுக்கும் இவனுக்கும் சுத்தமாக ஆகாது. டிசிப்ளின் அப்படிங்கிறது ஜங்கு கிட்ட சுத்தமாக இருக்காது. அவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் அவன் செய்வான். ஓ, இப்போது அவனுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிட்டான்னு வச்சுக்கோவேன், அதுக்காக அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். ஆனால் வேணான்னு நினச்சிட்டான் அப்படின்னா அதை எப்படியாவது தூக்கி வீசிடுவான். அந்த வேணாங்கிற விஷயம் இப்போ நான் தானே அத்தை? இதுக்கு உங்கள் அத்தைக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்க எதுவுமே சொல்லாமல் ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே திரும்பி அவங்களோட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தை, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லைம்மா பரவாயில்ல, நீ உட்காரு, நான் சமைச்சு அதுக்கப்புறம் உனக்கு நான் பரிமாறுறேன். இல்லை அத்தை, நான் சமைக்கிறேன். ஐயோ, நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்க வயன், நீ போ. அத்தை இருங்க, நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறேனே. சரி, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறியா? சரி அத்தை. இப்படி உங்களுக்கும் உங்கள் அத்தைக்கும் ஒரு சாஃப்டாக சைலண்ட்டாக ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த சைடு நம்ம ஜங்குக் அவன் கம்பெனிக்குள்ளார ரீச் ஆகியிருந்திருப்பான். ஒரு மாதிரி நல்லா கிளாஸியாக கோட் சூட்லாம் வியர் பண்ணிவிட்டு, ஒரு மாதிரி கெத்தாக சன்கிளாஸ்லாம் வியர் பண்ணிட்டு அப்படியே அவனோட தலையை மெஸ்ஸியாக விட்டுட்டு உள்ளே வரான். நம்மளோட ரிச்சியும் ஒரு மாதிரி அவனும் அவனோட ஸ்டைலில் வந்து நிற்கிறான். அப்போது எல்லாருமே ஒரு இடத்துல தான் கூடியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா முன்னாடி நின்றுட்டுருக்காரு. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நியூஸ் சொல்ல போகிறேன். இது நல்லதா கெட்டதான்னு தெரியல, ஆனால் என் பையன் மிஸ்டர் ஜான் ஜங்குக் இதுக்கப்புறம் இந்த மாடல் கம்பெனியோட ஒரே பிரசிடெண்ட் அண்ட் சிஇஓ ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்க யாருமே எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஒரு மாதிரி ஷாக்டாக நின்றுட்டுருக்காங்க. ஐயோ, அவர் மாடலாக இருக்கும்போதே அவ்வளோ அலப்பறை பண்ணுவார், இப்போ பிரசிடெண்ட் வேறு ஆக போகிறாரு, என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஜங்குக்கு அதில் கேட்குது. நம்மளெல்லாம் குறைச்சி எடை போட்டாங்களா ரிச்சி, இப்போ நம்ம என்ட்ரி கொடுக்க வேண்டிய நேரம். வா மச்சான், உன்ன மாதிரி ஒரு நாட்டுக்கட்டையை பார்த்துருக்கவே மாட்டாங்கடா. சன்னி லியோன் மூஞ்சி ரம்பாத்தோட சிலுகு வாய்ஸு, நீ தான் மச்சான், நீ தான். தோ என் பையனே வந்துட்டான், ஜங்குக் இங்கே வா அப்படின்ட்டு அவங்க அப்பா கூப்பிடுறாரு. ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கெத்தா சீன் போட்டுட்டு அவங்க அப்பா பக்கத்தில் போய் நிற்கிறான். என் அருமை பெருமைலாம் என் அப்பா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ஏன் சார் சொல்லணும், எங்களுக்கே தெரியுமே அப்படின்ட்டு நக்கலாக ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இப்படிலாம் என்கிட்ட வாய் விட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களோட ரெசிக்னேஷன் லெட்டரில் சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்ன உடனே எல்லாருமே ஆஃப் ஆகிடுறாங்க. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது, அவர் நல்லா ரெஸ்ட் எடுப்பார். அந்த டைமில் இந்த கம்பெனியை நம்பர் 1 பொசிஷனில் எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் யோசித்து இந்த கம்பெனிக்காக உழைப்பேன். கண்டிப்பாக அதுக்கு உங்கள் கோஆப்ரேஷன்லாம் வேணும். நான் சொல்கிறத கேட்டு எல்லாம் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எங்கள் அப்பா மாதிரிலாம் இல்லை, நல்லா ஜாலியாக இருப்பேன் பொண்ணுங்க கிட்டலாம் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணை பார்த்து அப்படியே கண்ணடிக்கிறான். அந்த பொண்ணு அப்படியே வெக்கப்பட்டுட்டு நிற்குது. ரொம்ப பணிவாக இருப்பேன், பசங்களுக்கு
ப்ரோ உங்கள் வழியெல்லாம் எனக்கு தெரியும் ப்ரோ. எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்போம். அப்புறம் இந்த முதியோர் இல்லத்துலேருந்து தப்பிச்சு வந்தவங்க மாதிரி சில பேர் சுற்றிட்டு இருப்பீங்களே, எங்கள் அப்பாவோட ரெக்கமெண்டேஷனில் வந்து சேர்ந்துருப்பீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் ரெஸ்ட் கொடுக்க மாட்டேன். ஆனால் உங்கள் வாய்க்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே கை தட்டுறாங்க. தேங்க்யூ. அப்புறம் என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட்டாக என்னோடய மேனேஜர் ரிச்சி இதுக்கப்புறம் இருப்பான். ரிச்சி வாடா அப்படின்னு அவன் கூப்பிடவுமே நம்ம ரிச்சி ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுறான். அவனும் கெத்தா அப்படியே அவன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, டேய் மச்சான் நண்பன்டா அப்படின்னு கட்டி பிடிக்கிறான். டேய் விட்றா, எல்லாம் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, நான் ஸ்ட்ரெயிட்டு. தெரியுது. இப்போது என் அசிஸ்டன்ட் சில வார்த்தைகள் சொல்லுவார். சொல்லுங்க ரிச்சி. இப்படி சொன்னால் நான் என்ன சொல்கிறது? டேய் வேணும்னே மாட்டி விட்றியா? சரி, தெரிய விடுறோம், அலற விடுறோம், கதற விடுறோம், நம்ம தான் அப்படின்ட்டு அவன் சொல்லி முடிக்கிறான். அங்கே இருக்கிறவங்களாம் சிரிச்சிட்டு அப்படியே கை தட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு இப்போவே ஒரு மாதிரி இருக்குது. இவனெல்லாம் விட்டா நம்ம கம்பெனி ஃபஸ்ட்டு வருதா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை, கடைசிக்கு போகாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவரோட டீம் போர்டு மெம்பர்ஸோட அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. டேய் மச்சான் இந்த சீட் எனக்கு எப்படிரா இருக்கு? ரோலிங் சேரு. டேய் செம்மையாக இருக்குடா. எனக்கு சேரு. டேய் உட்கார்றா, எங்கே வேணா உட்காரு, இந்த பில்டிங் மேலே கூட உட்காரு, நம்ம தான். மச்சான் எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்குதா, கையெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்குடா. டேய் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரிச்சி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் அவன் ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் அவன் இதுக்கு தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். உள்ளுக்குள்ளே ஒரு பொண்ணு நாக் பண்ணிட்டு வரா. சார் எக்ஸ்கியூஸ் மீ. அதான் வந்துட்டிங்களே, அப்புறம் என்ன எக்ஸ்கியூஸ் மீ? இங்கே வாங்க. என்ன பிரச்சனை? சார் இதெல்லாம் ரிப்போர்ட்ஸை கொஞ்சம் செக் பண்ணி சைன் பண்ணணும். அப்படியா, வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு அவனோட பென் எடுத்து அவன் செக் கூட பண்ணாமல் அப்படியே சைன் போடுறான். இவங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. சார் செக் பண்ணாமல் அப்படியே சைன் போடுறீங்க? அது உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் வேலையை கரெக்டாக பண்ணுவாங்கங்கிறது என்னோட பிலீஃபு அப்படின்ட்டு அவன் சொல்ல அந்த பொண்ணு ப்ளஷ் ஆகி நிற்குது. உங்களுக்கு இந்த சூட் செம்மையாக இருக்குது. டே மச்சான் எனக்கும் கொஞ்சம் வெயிடா, இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் நீயே மேய்ஞ்சிடாதச்சி ஃபேன்ஸ் பிடிச்சிடாது என்ன? உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் கேட்குதாடா ரிச்சி? டேய் நாடா நினச்சிட்டா உன்னோட அசிஸ்டண்ட்டு எனக்கு இருக்காதா ஃபேன்ஸு? நான் பிடிக்கிறேன்டா, ஃபேன்ஸை பிடிக்கிறேன். நம்ம ஒரு ஃபேன் கிளப்பை வைக்கிறோம், ஜங்குகன் ரிச்சி பேடிஸ் முன்னேற்ற கழகம்னு வைக்கிறோம். வச்சுட்டா போச்சு. ஓகே பியூட்டிஃபுல் லேடி, வந்து கிளம்புறீங்களா இல்லை நான் பார்த்துக்கிட்டே நீங்கள் போகிறீங்களா? சார் ஓகே சார் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மச்சான் இன்னைக்கு தாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். எனக்கும் மச்சான். இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சைடில், சார் இது எங்களால் அக்செப்டே பண்ண முடியாது. எப்படி ஜங்குக்கை நீங்கள் இப்படி பண்ணீங்க? அவருக்கு மெச்சூரிட்டி இருக்கிற மாதிரியே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு மெம்பரில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஆனால் ஜங்குக்கு நான் இந்த ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சார் உங்கள் ஃபேமிலி இதுக்காக ஏன் சார் கம்பெனி இப்படி பண்ணுறீங்க? நிறையா மார்க்கெட்டில் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் அஸ். ஒரு பீக்கில் இருக்கும்போது நீங்கள் இப்படி பிரசிடென்ட் பொசிஷன்லேருந்து விலகி உங்கள் பையனை கொண்டு வரது நல்ல முடிவாக இருக்கும்னு எங்களுக்கு தெரில சார். எனக்கும் புரியுது. அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், டைம் கொடுப்போம். அவன் நினச்ச மாதிரி இருந்தாலும் நல்லது தானே. ஆனால் சார் தெர் இஸ் வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ். எனக்கு புரியுது, ஆனால் யூ ஜங்குக் அ சான்ஸ் அப்படின்ட்டு இவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது. ஹலோ சார், உங்கள் பையன் ஜங்குக் இருக்கார்ல, அவர் அசிஸ்டண்ட்டோட சேர்த்து என்னென்னமோ கேட்டுட்ருக்காரு சார். என்ன கேட்டுட்ருக்காரு? யார் நீங்கள்? சார் நம்ம கண்ட்ரியோடைய ஏர்ஃபோர்ஸ் பேசுகிறோம். அவங்க கப்பலை வானத்தில் விட முடியுமான்னு கேட்டுட்ருக்காங்க சார். ப்ளீஸ் சார் இப்படிலாம் எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் கடமையை ஆற்றணும் அப்படின்ட்டு அவங்க கட் பண்ணிடுறாங்க.
இந்த சைடு அவங்க அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எங்கள் ஜங்குக்கும் ரிச்சியும் நல்லா செம்மையாக சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் டைம் வில் கெட் டு நோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா நினச்சிக்கிறாரு. டே ரிச்சி, போர் அடிக்குதுல? எப்படிரா இப்படியே இந்த சீட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காருறது? மச்சான் ஐயர்ரா, டிவியில் என்னமோ ஓடுது. டே ஜங்குகா, நீதான்டா. என்னடா அது, என்ன சொல்லியிருக்காங்க? இப்போது ஒரு பெரிய மாடல் இண்டஸ்ட்ரி ஆஃப் கொரியாவோட பிரசிடெண்ட் மிஸ்டர் ஜோன் அவர் விலகிட்டு அவரோட பையனை பிரசிடெண்ட் பொசிஷனில் உட்கார வச்சுருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் ஜோன் ஜங்குக், தி ஹை பெய்ட் மாடல் ஆஃப் கொரியா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படி கெத்தாக இருக்குது. அவரும் அவரோட அசிஸ்டண்ட்டும் இன்றைக்கி தான் அந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. மச்சான் டேய், என்னை பற்றிலாம் சொல்கிறாங்கடா. ஐயோ, அன்றைக்கி வேறு புல்லரிக்குதே மாம்ஸ். ஆமாண்டா, இதுக்கு தானே செய்யும். இதுக்காக எவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருப்போம். ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது ஜங்கு, அது எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு தெரியணும். நீ அந்த பொசிஷனுக்கு வருவேன்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சார், நீங்கள் என்ன சொன்னாலும் இது ஒரு மாதிரி செட்டிலிங்காகவே இல்லை. சரி பார்ப்போம் சார், ஒரு 2 months பார்ப்போம். ஜங்குக் சார் அவருடைய வேலையை கரெக்டாக பார்த்தாரு அப்படின்னா we can proceed forward. யா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இந்த சைடு வயன், சீக்கிரமாக வா. ஐயோ அத்தை, நான் இங்கெல்லாம் வந்ததே இல்லைன்னு விடுங்க ப்ளீஸ். ஒரு டைம் இல்லை, நான் பெங்களூர் போய் படிக்கும்போது அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்கள பேனு பார்த்துட்டு இருந்தேன். இல்லை அத்தை, எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம். ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் இன் திஸ் ட்ரெஸ். வயன், நீ இப்போ கொரியாவுக்கு வந்துட்ட, நீ இந்தியாவில் இல்லை. யூ ஹாவ் டு அடாப்ட் ஹியர், புரியுதா? அதனால இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பெட்ஷீட்டை போத்துன மாதிரி சாரீலாம் கட்டிகிட்டு இருந்த அப்படின்னா ஒன்றுத்துக்கும் ஆகாது. அதனால இந்த மாதிரி சாரீஸ்லாம் போடாமல் நல்லா மாடர்னாக ட்ரெஸ் போட்டுக்கோவன். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. எல்லாரும் பாரு, உன்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வேறு கண்ட்ரிலேருந்து வந்த பொண்ணுன்னா அப்படியே தெரியுது. ஆனால் அத்தை, இங்கே பாருமா, கொரியாவில் இருக்கிற சம்பிரதாயம் மாதிரி தான் உன்னோட கல்யாணம் நடக்கலை. ஆனால் நீ கொரியாவோட ஒரு பொண்ணாகவே மாறிட்ட. அப்போ நீ அப்படி தானே இருக்கணும். நீ வா, நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன். ஆனால் அத்தை, என்ன இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கல அம்மா. சரி அதை இது யோசிக்காம இந்த ட்ரெஸ் போட்டு வா. ஆனால் இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கே. அப்படி தான் போடணும், போட்டு வா போ. உனக்கு என்ன 60 வயசு ஆச்சு இப்படிலாம் போத்திக்கிட்டு வந்து உட்கார்றதுக்கு? போமா அப்படின்னு அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு அப்படியே தள்ளி விடுறாங்க. நீங்கள் எப்படி போடுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அப்படியே வியர் பண்ணிட்டு எல்லா திங்ஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. மச்சான், டைம் ஆச்சுடா, வீட்டுக்கு போகணும்ல. அங்கே வேற போகணுமா? ஏன்டா ஞாபகப்படுத்துகிற? இந்த சேர்லேயே அப்படியே நான் படுத்துக்கிறேன், நீ கிளம்பு. இல்லை மச்சான், அந்த பொண்ணு வேற வெயிட் பண்ணும். ஏய், அவளை ஏன்டா ஞாபகப்படுத்துகிற? அவள் இருக்க போய் தான் எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல. அவளை நினச்சாலே கடுப்பாக இருக்கு. இல்லை மச்சான், உங்கள் அப்பா வேற கூப்பிடுவாரு, நீ போடா. நான் மச்சான், இதுதான் நம்ம குலவழுகுமா? 5 மணி ஆச்சுன்னா நல்லா தெரிச்சு போய் வீட்டில் உட்காருவோம். ஆனால் இன்னைக்கு 7 மணி வரைக்கும் இங்கே உட்காண்ட்ருக்கியேடா, என்னாலையும் வீட்டுக்கு போக முடியல. டேய் போடா, வீட்டுக்கு போ. இப்போ எதுக்கு நீ என்னை துரத்துற? இது என்னோட கம்பெனிடா. மாம்ஸ், எல்லாம் மூடிட்டானுங்கடா, கிளம்புடா. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்புறான். வயன், செம்ம அழகாக இருக்க. ஆனால் அத்தை, இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இந்த மாதிரி யாருமே உன்னை யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க வயன். டிஃப்ரெண்ட்டாக இருக்க. ஓகே ஃபைனல், இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துக்கலாம், நீ வா. ஆனால் அத்தை, டைம் ஆச்சுமா. என் பையன் இருக்கான்ல, அப்படியே அழகழகாக ஆசையாக கொழுக்கட்டை சாப்பிடுவான். அவனுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணும், பால் கொழுக்கட்டை. டைம் ஆச்சு, நீ வா. ஆனால் அத்தை, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், இப்படியே வா. ஆமாம், இப்படியே தான். இப்படியே போகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, நீ வா. தவளை சுற்றின மாதிரி இருக்கே, என்ன பண்ணுறது?
உங்கள் அத்தை அப்படியே உங்களை ஃபாஸ்ட்டாக அந்த மாலேருந்து அப்படியே கிளம்ப வச்சுட்டு வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. ஆல்ரெடி அவங்களோட அப்பா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. மாமா இருக்காரு, இவ்வளோ ஷார்ட்டாக ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறேன், என்ன பண்ணுறது? வயன், இப்போ எதுக்கு என் பின்னாடி ஒளிகிற? மாமா தான், வா முன்னாடி வா. வயன், வண்டியா? வாமா. மாமா, அது அத்தை தான் அந்த மாதிரி. உங்கள் மாமா ஒரு மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஒன்றும் இல்லை, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நீ வேர் பண்ணது இல்லைல்ல, இங்கே வந்து அடாப்ட் ஆகிக்கோ. சரி மாமா. இன்னும் அவன் வரலையா அந்த உதவாக்காரன்? ஏங்க நம்ம பையனை இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? அவன் வந்துடுவாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு நினச்ச மாதிரி அவன் வாழ்க்கை கூடி வந்துட்டுருக்கு நம்ம வயன் வந்ததுக்கப்புறம். அது அவனுக்கு தெரிஞ்சா சரி. நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக்கோட கார் சத்தம் கேட்குது. ஜங்குக்கு அப்படியே டோரை நல்லா வைட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மாதிரி வந்து நிற்கிறான். 3 பேருமே அங்கே ஹாலில் நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அதில் உங்களை தான் அவன் ரொம்ப ஒரு மாதிரி உத்து பார்த்துட்டு இருந்திருப்பான். பிகாஸ் நீங்கள் ஷார்ட் ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பீங்க. நான் இவா வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இதெல்லாம் கேக்குதா? அவளை பார்த்தாலே எரிச்சலாக வருது. பார்க்காத மாதிரி போயிடுறா ஜங்குகா. அவளெல்லாம் நட் ரோட்டில் படுக்க வைக்கணும். என் வீட்டில் வந்து உட்காண்ட்ருக்கல, உனக்கு இருக்குடி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஜங்குக்கு அப்படியே உள்ளே வரும்போது அப்படியே அவங்கள பார்க்காத மாதிரி போயிடலான்னு பார்க்குறான். பட் ஆனால் அவங்க அப்பா கூப்பிடுறாரு. ஜங்கு, நின்றுட்டுருக்கான்னு தெரிலையா? இங்கே வா, உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்னப்பா? கம்பெனியில் இருக்கும்போதே பேசியிருக்கலாமே, இப்போ என்ன பேசணும்? நிறையா விஷயம் கம்பெனியில் இருக்கும்போது பேச முடியாதுடா. அப்புறம் கம்பெனியில் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்கோ. என்னங்க வந்ததுலேருந்து கம்பெனின்னு பேசிகிட்டு இருக்கீங்க? ஜங்குக், உன்னையெல்லாம் உங்கள் அப்பா கம்பெனிக்குள்ளாரே விட மாட்டாரே. மா, உனக்கு தெரியாதா? தெரியாமல் தான் டேடி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கிறாரா என்ன? அவர் என்ன பிரசிடெண்ட்டாக மாற்றிட்டாரு. டே ஜங்குக்கா, என்னடா சொல்கிற? ஏங்க இப்போதாங்க நம்ம பையனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. அதில் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. சந்தோஷப்படுறதுக்கு டைம் இன்னும் வரல. அவன் ஏதாவது கம்பெனிக்காக பிடுங்கினான்னா சந்தோஷப்படலாம். பிடுங்குறான்ப்பா, பிடுங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கோவமாக அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஜங்குக் ரூம்குள்ளார வந்து பார்க்கும்போது அவனோட ரூமே அப்சைட் டவுனாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி வச்சுருப்பீங்க. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அவன் திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் வீசிகிட்டு இருக்கான். இந்த சைட் கீழே நீங்கள் வயன் போமா, ஜங்குக்கோட ரூம் தான் இனிமேல் உன் ரூம். அவன் ஏதாவது ஒன்று பண்ணானா நீ வந்து சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம், சரியா? பார்த்துப்போ. ஆனால் அத்தை, அவர் கூட தனியாக இருக்கணுமா? எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கே. இவங்கக்கிட்ட சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் தயங்கி ஜங்குக்கோட ரூம்குள்ளார போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே அந்த ரூமே ஒரு மாதிரி மாற்றி வச்சுருக்கான், கசன்னு. உங்களுக்கு அப்படியே ஷாக்டாக இருக்குது. நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. வாடி, வண்டியா, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க சிகரெட் குடிச்சிக்கிட்டு தான் உட்காந்துருந்துருப்பான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செம்ம டென்ஷனில் அவன் அப்படியே எழுந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நிறையா இருக்கு அப்படின்னு உங்களை தள்ளி விட்டுறான். என்ன பண்ணுறீங்க? ஏய், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள அப்படின்லாம் பண்ணுறீங்க? இரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோர் அப்படியே லாக் பண்ணுறான். என்ன ஜங்கு? அத்தா, என் பேரை சொல்லி கூப்பிடுறல? என்ன பண்ணுறீங்க? அது ஏங்க, என்னங்க அப்படி பேசணும்? ஏய், உனக்கு எவ்வளோ தைரியம் வேணும் அப்படின்ட்டு ஜங்குக்கோட சிகரெட்டை அவன் அப்படியே எடுத்து உங்கள் ஆர்ம்ஸில் வைக்கிறான். உங்களுக்கு செம்ம வலியாக இருக்குது. நீங்கள் கத்துறீங்க ரொம்ப. எங்க வலிக்குதுங்க, என்னை விடுங்க, ரொம்ப வலிக்குது. வலிக்கணுங்கிறக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது. நாடி நேற்று வரைக்கும் சாக்கடையில் விழுந்த மாதிரி இருந்தா, இப்போ என்னமோ கொரியா வந்ததுக்கு அப்புறம் என்னது இதெல்லாம்?
அப்படின்னு உங்கள் ஸ்கர்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அவனோட கையை தட்டி விடுறீங்க. பாரா, என் கையை தட்டி விடுறதுக்குலாம் அவனுக்கு தைரியம் இருக்கா? ஏங்க, அது ஆல்ரெடி ரொம்ப ஷார்ட்டாக இருக்குங்க, பிடிச்சி இழுக்காதீங்க. ஆ, வெக்கமா வருது அவனுக்கு? வெக்கம்? ஆ, வலிக்குது ஏங்க, ப்ளீஸுங்க. வலிக்கணும். என்னை எப்படி வலிச்சிருக்கும்? இப்போ என்னடி கத்துற மயிராட்டம்? அப்போ நான் எவ்வளோ டைம் கெஞ்சிருப்பேன், வேணான்னு விட்டுரு, என்னை உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கே பிடிக்கல அப்படின்ட்டு. குடும்பமே சேர்த்து ஃபோர்ஸ் பண்ணீங்களேடி. ஆ, குடும்பமே சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணீங்களே, அதை எப்படி மறக்க முடியும்? ஏங்க, சாரிங்க, அப்போ சுச்சுவேஷன் அப்படி. சிச்சுவேஷன் ஆச்சு மயிராச்சு, என்னை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களாடி யாராச்சும்? ஆ, என் வாழ்க்கையா நாசமாகணுன்னே வந்துருக்கியா நீ? நாசமாக போனவளே, ஏன்டி ஏன் இப்படி இருக்க? கேவலம் உன்னை பார்க்குறையே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கு தெரியுமா? வலிக்குதுங்க, ப்ளீஸுங்க, வேண்டாம். நீங்கள் என்ன வேணா சொல்லிக்கோங்க, ஆனால் வேணாம், வலிக்குது ரொம்ப. உனக்கு வலிக்கணும்டி, அதை பார்த்து நான் ரசிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறது. எங்க பாரு அப்படின்ட்டு உங்கள் ஜாவை நல்லா டைட்டாக பிடிச்சி உங்களை பக்கத்தில் இழுக்கிறான் ஜங்குக். நீ என்ன பண்ணாலும், என்னை எப்படி செட்யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நான்லாம் மயங்க மாட்டேன்டி. நீ என்ன நினச்சாலும் பரவாயில்ல. ஆனால் நீ தான் என்னோட ஒய்ஃபுங்கிறத அடியோட மறந்துடுன்னா வெளியே யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. நம்ம ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியணும், புரியுதா? வேறு யார்கிட்டையுமே நீ சொல்லக்கூடாது ஜங்குக் என்னோட ஹஸ்பண்ட்னு, புரியுதாடி? சரி, கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். அது அப்படி இருக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு அமைதியாக போகிற வரைக்கும் உனக்கு நல்லது. இல்லைனா ஏன்டா இங்கே வந்தேன்னு கடைசி வரைக்கும் ரெக்ரெட் பண்ணியே செத்துருவேன், புரியுதா? புரியுதுங்க, நல்லாவே புரியுது. இப்போ சொல்றி, ஜங்குக்கு ஒய்ஃப் யாரு? இதுக்கு நான் இப்போ என்ன சொல்லணும்? என்னங்க, என்ன சொல்லணும்? எங்க வலிக்குதுங்க, எனக்கு தெரியலங்கிறதுல ஒரு ஆன்சரா? சொல்றி, ஜங்குக்கு ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லு. ஜங்குக்கு அவருக்கு ஒய்ஃப் இல்லை. ஜங்குக்கு ஒய்ஃப் இல்லை, அப்புறம் நீ யாரு? நீ யாரி? நான் யாருங்க? நீயா? நீ வெறும் சாதாரணமான வர்க்கரிங்க, அப்படி சொல்றி? நான் சாதாரணமான வர்க்கரிங்க. அப்புறம் எங்க நடக்கிறது, இந்த ரூம்குள்ளார நீ வந்ததுக்கு அப்புறமா நடக்கிறது எத்தையுமே என் அம்மா அப்பா கிட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? நான் உங்ககிட்ட நடந்துக்கிற விதம் எதையுமே சொல்லக்கூடாது. கேட்டா என்ன சொல்லுவ? அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, அவர் நல்ல ஹஸ்பண்டாக இருக்கார். அப்படி சொல்லணும், புரியுதா? இதை நல்லா மண்டையில் ஏற்றிக்கோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை தள்ளி விட்டுறான். அண்ட் தென் அவன் அப்படியே போய் பெட்டில் படுக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கீங்க அழுதுகிட்டு. ஏய், சும்மா மூக்கு ஒழுகாதடி. இந்த நாய்ஸை கேட்டாலே ஒரு மாதிரி எரிச்சலாக வருது. தூங்கலையா நீ? தூங்கணும். சரி, ஓகே, படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே படுத்துட்டு இருக்க. நீங்கள் அந்த பெட்டில் தான் வந்து படுக்கலான்னு போகிறீங்க. ஏய், ஹலோ, நான் இங்கே எங்கடி வர? இல்லைங்க, தூங்குறதுக்கு. ஏய், எங்கெல்லாம் உன் இடம் கிடையாது, புரியுதா? கீழே படுறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு தலகாணி அப்படியே தூக்கி வீசி எறிகிறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே போய் அந்த தலகாணியை எடுத்து அப்படியே அந்த தலகாணியை ஃப்ளோரில் வச்சுட்டு ஒரு மாதிரி கேர்ள் ஆகிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஓகேடா, நான் இப்படியே இந்த கதையை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. டேக் கேர், லவ் யூ ஆல், பை, மியாவ் யூ.